ஒன்னும் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியில உள்ள அந்த பழைய நான் உட்கார்ந்து 25 விட்ட அன்னையா முன்னாடி பிச்சை எடுத்தாரு. சீமானால் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டார். விஜயால் சீமா பாதிக்கப்படுறார். விஜயால பல நாள் தூக்கத்தை தொலைச்சிட்டாரா சீமான்? ஆமா ஆமா ஆமா. நீ ஒரு ஆர்டிஸ்ட் தலைவர் வந்து வேற லெவல்ல. மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா மரங்களின் மாநாடு நடத்துறேன். இன்னும் எதுக்குடா இலபுடிக்க தர சொல்ற? மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். ஏண்டா தெருப்பொருக்கி நாயை சாப்பிட்ட, நீ என்ன புடுங்க விஜய், நீ என்னடா புடுங்கின? இத்தனை வருஷமா அரசியல் இருந்து என்னடா புடுங்கின? கவுன்சிலர் தகுதி இல்லாத கம்முனாட்டி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? உன் கட்சி ஒரு திருநாயி கூட்டம். கம்னாடி வந்த கம்னாடி அட தேவடியா பாயல. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. பிப்ரவரியில கூட்டம் போற, ஜனவரியில கூட்டம் போற, புளுத்தி மாதிரி பேசுற தேவடியா மாவன. ஏண்டா விஜயை பார்த்து என்னடா கேள்வி கேட்கிற? நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு? கம்னாட்டி நாய நானா ஒன்னும் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியில உள்ள அந்த சுண்ணி புளுத்தி அவன் எல்லாம் ஒரு ஆளு புண்டை சீமான்லாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட செல்லத்துக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மட்டும் எல்லாரும் சொல்லிப்போம். நம்ம மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். மச்சான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்ற மச்சான். அது போக பிறந்தநாள் அன்னைக்கு தன் வீட்டில் இருங்க என்ன, தேவையில்லாமல் சின்ன வீட்டுக்கும் உங்கள் வப்பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு எடுக்காதீங்க என்ன. வெக்கமா இல்ல? திரள்நிதியிலேயே உடம்ப வளர்த்தவரு, கட்சி நடத்த கூட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொகுசு கார்லயே சுத்துறவரு, மக்களுக்கு பல புருடா கதைகள் சொல்லி சிரிக்க வச்சவரு, யார் உதவின்னு கேட்டு போய் நின்னாலும் அவங்க வாழ்க்கைய கலையோ கலன்னு கலைச்சி சீரழிக்க கூடியவரு. ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நானே வேலை கிடைக்கலன்னு கவலையில் உட்காந்துருக்கேன். ஒருத்தன் போன போட்டான், வேலை இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். இங்கடா என்னடா வேலைன்னு கேட்கிறேன். புலிக்கு பூலாட்டுற வேலை இருக்கு வாங்கன்னு கேட்கிறேன். திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. ஒரு நல்லவரை இழந்துட்டோம், ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்னு. அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே ஒரு செய்தி தான், ஒரு நல்லவரை இழந்துட்டோம், இன்னொரு நல்லவரை இழந்துவிடக் கூடாது என்று. மை காட், யார் இந்த பையன்? அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. ஒரு நேர்மையாளர், அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த். ஆனால் கொள்கையில், கோட்பாட்டில், சித்தாந்தத்தில், அரசியலில் கரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் நாம எப்பவுமே அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, என்ன கூட சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? கட்சி வளர்ந்திருக்கிறது. கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா, இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு. எனக்கு முன்னாடி பேசுற எல்லாரும் அந்த கட்டமைப்பு கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொருளாதாரம்.
2015 பொதுக்குழு நினைக்கிறேன். அண்ணன் சீமானவர்கள் இதே சென்னையில சொன்னாங்க 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. 1000 பேர் 1000 திட்டத்தில் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் 209 பேர். 8 வருஷத்துல. இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க. நான் மாதம் 2000 ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிழ் கட்சி கொடுத்தாருங்க. தனிப்பட்ட முறை நிறைய அதுல இந்த 1000 ரூபாய் ஆயிரத்துல ஒரு 1000 பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? முடியும். ஆனா செய்யல. முதல்ல இந்த மாதத்துல இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்துல 1000 பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழுவில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க? நீங்க ஒரு கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலன்னா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூட்டு கேட்கறது. மாவீரர் நாளுக்கு நான் உட்கார்ந்துட்டு 25 வெட்ட அண்ணன் என் முன்னாடி பிச்சை எடுத்தாரு. போடுங்க, 25,000 போடுங்க. இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது. நம்ம கிட்ட மாசம் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம். கட்சி ஒரு உறவுக்கு ஒரு விபத்தாயிருச்சா, ஒரு பள்ளி கட்டணமா, ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா, கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம். யார்கிட்ட போய் கையேந்தணும்? கட்சிக்கு ஒரு ஃபண்ட் வந்துரும். வரும் ஆனா வராது. இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு 50,000 கொடுங்க, 25,000 கொடுங்க. இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது. நம்ம வெல்ல போறோம், கோட்டையை பிடிக்க போறோம், அதெல்லாம் முதல்ல, அதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க. அதை சொல்றதுக்காகத்தான் இந்த பொதுக்குழுக்கு நான் வந்த. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஆனா வாழ்க்கையில நீ வேலைக்கே போனும் இல்ல. இந்த வார்த்தை தாங்க பிரச்சனை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறாரு. அவங்களுடைய புகைப்படம் வச்சு மலர் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்களா? நீங்க 20 லட்சம் யாரால கொடுத்தாரு? இந்த வீரலட்சுமியால கொடுத்தாரு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்த வீரலட்சுமியுடைய வரலாறு என்னன்னு தெரியும் அவருக்கு. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. திருட்டு பொம்பளை, கட்டிங் வாங்குற பொம்பளை, பெட்டிஷன் போட்டு பில்டிங் இடத்துல, கம்பெனி இடத்துல பணம் பறிக்கிற ஏமாற்று வேலை செய்து வர அந்த விபச்சாரி வீரலட்சுமியை நீங்க அனுமதி உள்ள விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் திருட்டு பேர் வழி கொள்ளக்காரி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐயே, நீ கேட்கவே மாட்டே, அதை பத்தி பேசவே மாட்டே. நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. உங்க விஜய் நான் வரேன்.